கண்டோட பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பார் உங்களின் ஊழியர் உங்களின் சேவகர் அந்த டிஜே அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார். நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன். கொஞ்சம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். சீரியல் நல்ல கருத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த சீரியல்ல ரொம்ப நல்ல கருத்தெல்லாம் சொல்றாங்க. மாமியார விட்டு தேர்தல் எப்படி தேர்தல் இப்படி எல்லாம் ஒரு நல்ல கருத்தை சொல்றாங்க. இருந்தாலும் பெண்கள் அதுலதான் ஆர்வமா இருக்கீங்க. இன்றைக்கு நாங்க தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தேர்தல் களத்துல இன்றைக்கு நம்முடைய முதல்வர், உங்களுடைய முதல்வர், எங்களுடைய முதல்வர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அம்மையார் நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் கூட ஆட்சி காலத்துல முதலமைச்சராக இருந்தாங்க. முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டு காலம் ஆட்சி வந்ததுல 1.5 ஆண்டு காலம் கொரோனாவில் போயிடுச்சு. 3.5 ஆண்டு காலம் தான் ஆட்சி செய்தார். ஆனா அந்த 3.5 ஆண்டு காலத்துல பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்தார். கட்டண உதவி பொருட்களை சரியான முறையில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தொடர வேண்டும் என்றால் நம்முடைய முதல்வர் மீண்டும் முதல்வராக வர வேண்டும். ஒன்றை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் என்றதுதான் பெண்களுடைய ஆதாரம். அது வயதான தாய்மார்களாக இருந்தாலும் சரி, இளம் தாய்மார்களாக இருந்தாலும் சரி, தாய்மார்களுக்கு வேலை வழங்கியது சோனியா காந்தி அம்மா தான் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு தான் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இப்ப ஓட்டு கேட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபேன் கொடுத்தாங்க, ஒரு மிக்சி கொடுத்தாங்க, அது காயிலாங்கடையில தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா கலைஞர் கொடுத்த டிவி இன்னைக்கும் வீட்டுல ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க அண்ணா கையில, முதலமைச்சர் கையில நீங்க அதை பணமா கொடுங்க, தாய்மார்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் வாங்கிக்கிட்டோம், அப்படி வாங்கிக்கிட்டாதான் அவங்களுடைய தேவை பூர்த்தி அடையும் சொன்னாங்க. அந்த வகையில ஆட்சிக்கு வந்தவுடனே உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பனை வழங்க இருக்கிறார். ஆண்டாண்டுக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் சொல்வதை செய்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அவர் செய்யணும்னா அவர் ஆட்சிக்கு வரணும். அதே போல சுய உதவி குழுக்கள் நின்று போயிடும், 8000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் நின்று போயிடும். இதெல்லாம் நடைபெறணும்னா உங்களுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். அதைதான் நான் மறுபடியும் சொன்னேன். இந்த வாக்கு நீங்களே உங்களுக்கு அளிக்கிற வாக்காதான் இருக்கும். ஆக 5 ஆண்டு காலம் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 1.5 ஆண்டு காலம் கொரோனா காலம், நிச்சயம் காலம் 3. மீண்டும் என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்கள். நிச்சயமாக அந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உங்களை
நீங்களே பாழடித்துக் கொள்ள வேண்டாம். எந்த சின்னத்துக்கு வாக்களித்தாலும் அது பிஜேபிக்கு தான் போய் சேரும், மோடிக்கு தான் போய் சேரும், உங்கள் நன்மைக்கு சேராது. உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள்.